வணக்கம் வாருங்கள். பாமு பொறிச்சொல் வீடியோவில் இல்லையான்னு நினைக்கிறேன். யாரும் தர இல்லையோ, 9 நிற்கின்றது. சரி வாங்கோ, லைவ்லேயே தாங்கோ. ஜானட்சனோட அனுப்பினீங்களா? வணக்கம், நீங்கள் அனுப்பினீங்களா? தியானம் அனுப்பினான். 2 நேற்றும் நான் எழுதி வச்சுட்டு அனுப்ப மறந்துட்டேன். அதுவும் சேர்த்து 2 அனுப்பினான். இல்லை, இதில் வர இல்லை. நீங்கள் தாங்க ஒரு தரம் காணோம். இது பாம்பு தினக்கவையும் அனுப்பினான். 2 இதுவும் அனுப்பிவிட்டு என்னோட தாரம் அந்த மாதிரி அனுப்பி போட்டு வரணும். மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்றீங்க இதில் நின்று? தாமரைக்காண்டி பாம்பு பொறிச்சொல் என்ன? அப்ப தாங்கள் என்னப்பா இதுல நிறைய நிக்கிறீங்க தானே இப்ப? அப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க எல்லாரும்? மாணி பொறிச்சொல்லுன்னு சொன்னீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். அப்ப நான் சொல்லுறேன் பாணி. நிறைய பாடசாலை காலங்களில் காலை வேளைகளில் அந்த பாடுவதற்கு நிறையாக நிற்போம். மற்றது நெல் வயலில் நெற்கள் புட்கள் நிறைய மன்னிக்கணும், புட்கள் இல்லை நெற்கள் நிறையாக நடுவார்கள். அந்த நிதி ஒன்றுதான் வந்து தெரியும், வரிசையாக நிற்பது ஒன்றுதான். நிறை நிறை. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வாருங்கள். நான் வாணி மன்னிப்பை வட்டிக்கொண்டு நீட்டியானி நான் சாரனிருந்தா நான் எழுதி வச்சுட்டு அனுப்பிவிட்டேன். நான் பதியப்படையில் 3009 நீட்டிய திங்கட்கிழமையான பாம பொருட்கள் பாரம் 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 பாரம். இயேசு தனது இறுதி நேரத்தில் பாரமான சிலுவையை சுமந்து 3 தடவை நிலத்தில் குப்புற விழுந்து எழுந்தார். அடுத்த பாரம் பாரம். தாயானோர் தன் நெற்பத்தில் குழந்தைகளை பாரட்சுமையாக சுமக்க கனமாக சுமக்காமல் சுகமாக சுமந்து பெற்றவள். கனமா என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பாரம் பாரம். பாதரசத்துக்கு பேர் போன இடம் இத்தாலி நாடாகும். பாரம் பாரம். பாரம் தூக்கி ஒரு விளையாட்டு போட்டி பல போட்டிகளில் இருக்கின்றது. அதிலே ஆண்கள் தான் பங்கு வெற்றி அந்த பாரங்களை தூக்கி எவ்வளவு தூரம் எவ்வளவு கிலோ தூக்குறன்னு சொல்லி அதில் விளையாட்டு இருக்கின்றது. பாரம் பாரம். சிலர் காவுதடியில் இறந்தோரை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். சிலர் வறிய நாடுகளில் சில பிள்ளைகள் சில பெற்றோரை தூக்கு காவடியில் கொண்டு போனதை நான் படத்தில் பார்த்துருக்கின்றேன். காவுதடியில் வச்சு கொண்டு போவார்கள். பாரம் பாரம். அன்றைய காலங்களில் கடலில் பயணிப்போர் தோணி மூலம் பயணம் செய்தார்கள். தோணி தான் அந்த காலத்தில் போக்குவரத்தாக கடல் பிரயாணத்துக்கு மக்கள் சரி உணவு பொருட்கள் சரி ஏற்றுமதி இறக்குமதி செய்தவர்கள் தோணி மூலம். தோணி என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பாரம் பாரம். சாமான்களை வியாபாரி நிறைய பார்த்து தான் விற்று பணம் பெறுவார். நிறைய என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பாரம் பாரம். வயோதிக பெற்றோர்கள் கடைசி வரையும் கவனிப்பது பெற்றோர் பிள்ளைகளை கவனிப்பது ஒரு கடமையாகும். கடமை என்ற ஒரு பதம் இருக்கிறது. அகராதி சொற்கள் குதிரை கீழம் நீர்க்கரை பொறுமை முடிவு பொறுப்பு வரம்பு கொடுமை அதிகமான பதங்கள் பாரதத்துக்கு இருந்தது. அடுத்தது இந்திய பாமுக பொருட்கள் செவ்வாய்க்கிழமைக்குரியது 3010. நிறை 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 நிறை. பாடசாலையில் பிள்ளைகளை நிறையில் விட்டு பயிற்சி எடுப்பார்கள். விளையாட்டுகளுக்கு தண்டுவார்கள். ஆசிரியர்களும் செய்வார்கள். நிறை நிறை. சிறு பிள்ளைகளுக்கு சின்ன விளையாட்டு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார். சின்ன சின்ன விளையாட்டுன்னு ஒரு பதம் இருக்கு. சின்ன சின்ன விளையாட்டுகளை சொல்லிக் கொடுப்பார். நிறை நிறை. மிருகங்கள் பறவைகள் அதிகமாக வானத்தில் பறந்து செல்லும் போது நிறையாக போவது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். நிறை நிறை. ஆநிறையில் நிறைந்த தீவாகிய நெடுந்தீவிலே அன்று பாலந்தேனும் பொழிந்தது பசுக்கள். அங்கே நிறைய பசுக்களும் இருக்கின்றன. இப்பயும் தான் இருக்கின்றன. ஆநிறைகள் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. நிறை நிறை. தரைப்படை காலாட்படை விமானப்படை ஊழியர்கள் சுதந்திர விழா இதுவும் கொண்டாட்டங்கள் படையில்
படை வகுப்பு செய்வார்கள். நன்றி வணக்கம் கலைவாணி. அணிவகுப்பு செய்வார்கள். அணிவகுப்பு செய்வார்கள். நன்றி. வணக்கம் அணி. வணக்கம். வணக்கம். வாங்கோ. ஆமாம், பாமுக உறவுகளுக்கும் திருநலாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று நிறை என்னுடைய பொறிச்சொல் 896 நிறை. இது ஒழுங்கு, பசு கூட்டம், வரிசை என்ற சொற்களை கொண்டு வருகின்றது. ஒழுங்கு வரிசை கிரமமாக பள்ளி மாணவர்கள், இராணுவ வீரர்கள் அணிவகுத்து செல்வார்கள். பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கும். இங்கெல்லாம் அடுக்குமாடி கட்டிடங்கள் நிறையாக, அதாவது வரிசை வரிசையாக நிறையாக கட்டியிருப்பார்கள் வெளிநாடுகளில். கூட்டமான பசுக்கூட்டம் என்று சொல் வருகிறது. கூட்டமாக பசுக்கூட்டங்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து செல்லும், நிலையாக செல்லும். அந்த ஆடுகளும் அப்படித்தான். ஒரு ரோட்டுல போகிற நேரத்துல எல்லாம் ஒழுங்கு கிரமமாக ஒன்றின் பின் ஒன்றாக சென்று கொண்டிருக்கும். ஆர்வம் சொல்லி கொடுத்த மாதிரி ஒன்று பார்த்து ஒன்று தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும், நிலையாக சென்று கொண்டிருக்கும். இவ்வளவுதான் என்னுடைய நிலை, இவ்வளவுதான் அவராது இருந்தது. தேடி பார்க்க ஒன்றும் தெரியல. நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். வணக்கம் ஜெயமலர்கள் வாங்க. நீங்க காலை வணக்கம். நான் எல்லாம் சொல்லி விட்டேன், அவ்வளவுதான். நகராதிலையும் இருக்குது, எல்லா நிறையும் வந்து விட்டது. ஆனா இந்த கொரோனா காலங்கள்ல எல்லா விஷயத்துக்கு நிறையாக நின்றுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன வேலைக்கு போனாலும் நிறையாக நின்று தானே போனாங்க. வேலையில இருந்து இதுக்கு போனாலும் பரிசையா நின்று போனாதான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. மற்ற எல்லாமே தானே இந்த ராணுவ வீரற்ற நிறைகள், மற்ற பாடசாலையில நாங்கள் அசம்பிளிக்கு போக முதல் தொடக்கத்துல எல்லாம் வரிசையா போய் நிக்கிறது, அதுதான் அது மட்டும் தான் வருது. என்ன அப்படின்டா வரிசையில போறது. கோபுரத்துக்கு நிறை கண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற இந்த பசுக்கள் அதுவும் வரிசையா இருக்கு. அதுல எல்லாம் அந்த வரிசைக்கெல்லாம் வருது. ஒழுங்கு, வரிசை கிரமம், ஒழுங்கு, அணிவகுப்பு அப்படித்தான் வருது. அணிவகுத்து செல்வது. இந்த ராணுவ வீரர்கள் அவர்களெல்லாம் அந்த அணிவகுத்து செல்வார்கள். ஒரே சீராக இருக்கும். கால்களையும் கைகளையும் தூக்கி போகும்போது நல்ல அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப அதை பார்த்து அந்த சுதந்திர தினங்களில் எல்லாம் நம்ம பார்த்து ரசிப்போம். இந்த ஃபுட்பால் நேரம் எல்லாம் ஒலிம்பிக் எல்லாம் அப்படியே சற்று சமமா நல்ல அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லாம் ஒழுங்கு கிரமமாக செய்து கொண்டிருப்பார்கள். அது பாக்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். பாடசாலையில எங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டியில பிள்ளைகள் எல்லா மாணவரும் சேர்ந்து சேர்ந்தாங்க. எல்லா விளையாட்டுகள் அணிவகுப்பு சேர்ந்தாங்க முதல் தொடக்கத்துல ஒரு இல்ல விளையாட்டுகள். அது ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லைய மாதிரி ஒவ்வொரு உருவங்கள் எல்லாம் வரும். அப்படியே சீனா கொடி மாதிரி வரும். அப்படி அந்த ஒவ்வொன்றும் அப்படி அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. அது மற்ற அந்த இலக்கங்கள் அந்த இதெல்லாம் பாக்க 1 2 3 என்ன வடிவ செய்கிறார்கள். என்ன அது ஒரே ஆக்கலாம் அப்படி இல்ல. ஒவ்வொரு இலக்கம் சூப்பரா மாறி மாறி செய்யிருக்கிறது. ஒரு கலைதான். மேத்திரத்துக்கெல்லாம் வரிசையாக அலங்கரிச்சு கொண்டெல்லாம் போவார்கள். மற்ற சாணிவியலுக்கும் அப்படித்தான் நீரியாக அழகாக அலங்கரிச்சு கொண்டு வரிசையாக போவார்கள். சாரணர் இயக்கத்திலையும் அப்படித்தானே. சாரணர் இயக்கத்திலையும் அப்படித்தான் போவார்கள். பள்ளிக்கூடங்கள்ல பாடசாலை மாணவர்கள் இந்த சாரணருக்கு குறித்து போவார்கள். வடிமுகம் அழகாக இருக்கும். அது ஒரே ஒரு கட்டுப்பாடா செல்லுவார்கள் அவர்கள். அந்த உடுப்பு கலர் ஒரு வடிவு தான். அதுக்கேற்ற தொப்பி, அதுக்கேற்ற தொப்பி போட்டு கழுத்துல ஸ்கார்ப் கட்டி நல்ல அழகாக இருக்கும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒழுங்கு ஒவ்வொரு நிலையா நிற்கணும். வணக்கம் வாங்கோ. நாங்க தேத்தண்ணி அல்லது பால் ஆத்தைகள் அந்த மேல வேணும். கலாச்சிங்க வரைக்கும் நான் கவனிக்கல வேலையை செய்து. ஆனா கதை கேட்கல நிஜன்றது என்ன இல்ல சொல்றது எந்த ஊர்ல நிறையன்றது நிறைய கனடால சொல்லியில தானே தெரியல மறந்துச்சு. பாருங்க போட்டீங்க ஒரு ஜோக்கு. நானும் பிள்ளை ஏதும் சொல்லாத சொல்ல போதுண்டு பார்த்தா சொல்லி விட்டுட்டேன்.
நாங்க வாங்கினதுக்கு பாராட்டுகள் என்ன வாங்கிட்டா இருக்கிற விட ஆமாம் ஆமாம். இல்லை சில நேரங்கள்ல எங்களுக்கு அது ஒரு இதாக மாறதுதான் அது மறந்துடுவோம். நிட்டை நிட்டை நிட்டை. வணக்கம் வாங்கோ. படிச்சு கொண்டாச்சு. ஓகே ஒரு சொல் 736வது நிறை நிறை நிட்டையப்பா. நிறை நிறை அங்க நுரை வருகுது, இங்க நிறை வருகுது. நிட்டை இல்ல தங்கு ஸ்லிப் பண்ணிட்டு அட அந்த வேலிகளுக்கு வந்து கதியால வந்து நிறையாக போடுவாங்க, அழகாக இருக்கும் அந்த கயிறு கட்டி அந்த இதோட. எறும்புகள் வந்து நிறை நிறையாக செல்லும், அந்த அழகான ஒரே லைனா போய்கொண்டிருக்கு. பறவைகள் வந்து ஒவ்வொரு வண்ணத்தில் நிறை நிறையாக பறந்து செல்வதை பார்ப்போம். அப்படி இப்படி சைட்டால் போவார்கள். கூடுதலா அந்த சைட் பார்க்க பட்ட வாக்கு மாதிரி போவார்கள். ஒவ்வொரு மாதிரி போவோம், ஒருக்கா வீயா போவோம், ஒருக்கா சரிஞ்சு போவோம், பலவிதமாக போவோம். மற்றது இப்போது எல்லாம் அந்த பூ மரங்கள், வெறுமையான மரங்கள் பூத்திருக்கிறது. ஒரு வீதியில நிறையாக அப்படி அழகாக தெரியும், ஒரே நிறத்தில வண்ண பூக்கள் பூத்திருப்பது நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டியூலிப் பூக்களை பார்த்தா அப்படித்தானே ஒவ்வொரு கலர்ல ஒரு இந்த கம்பளம் பிரிச்ச மாதிரி அப்படியே கிடக்கும் வயலுக்குள்ள. இந்த வாகனங்கள் நிறையாத்தான் அந்த பார்க்கிங்ல ஒரு கோட்டு போட்டு நிறையாத்தான் அடுக்கி விட்டு கிடக்கு. ஒவ்வொரு தரம் கொண்டு அந்த ஒரு கோட்டுக்குள்ள விட வேண்டிய அது நிறையாத்தான் நினைக்குது ஒரே லைன்ல. கொண்டாடத்துக்கு போனா நிறைய அன்னைக்கு தான் ஒண்ணு மொய் கொடுக்க மொய் கொடுக்கு. ஒரு பக்கம் மொய், ஒரு பக்கம் சாப்பாடு. கயிறு கட்டிக்கிறாங்க, அந்த கயிறுக்கு நடுவால போய் மண்டபத்துல இருந்துட்டு அப்படியே எழுப்பி வருவீங்க சாப்பிட்டு. இப்பளே ஜெயந்தி கொண்டு நிக்கிறது. இல்ல இந்த கோயில் அங்கதான நாங்க இல்லையில குடுப்பினோம் இந்த திருவிழா காலங்கள்ல. அப்ப கோயில்ல என்ன செய்யறா, அந்த ஒரு சிவர் கரியோட சேர்த்து ஒரு சைட்டுக்கு நூல் இது கயிறு கட்டி இருக்கிறோம். அந்த ரெண்டு சிவருக்கும் அந்த கயிறுக்கு முடியால போய் பின்பக்கத்தால போய் அந்த வாசலுக்குள்ள ஓம் வரைக்கும் கட்டிக்கிறார். அதுக்குள்ளால போய் ஒவ்வொரு போய் இருக்கிறார். இல்லாட்டி உள்ளட்டு வெளியில வரையலாம் இல்ல. இப்ப அநேகமா பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறாரு. அது நல்ல சேஃப்டி வந்திருந்து எங்கேயாவது சாப்பிடலாம் பிளேட்டை விட. அது ஒரு காலம். ஆனா அப்படியெல்லாம் போய் சாப்பிட்டது ஒரு ஒரு சுவையாத்தான் இருக்கும் பாக்ஸ்ல சாப்பிடுறத விட. நிறை 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 அவ்வளவுதான். நிறை நிறை அநேகமா இந்த தாத்தம் வருது, வரிசையத்தான் வருது. நிறை நிறை. சரி, நன்றி. கன்னத்துல கை வச்சு இப்ப தலையிலேயே கை வச்சாச்சு ஒரு ஆள். கொஞ்சம் தண்ணியை வெந்நிய குடிக்கலாம் தானே. வெயில் அதான் எனக்கிட்ட நல்ல மழையும் இதுவும் சூப்பரா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு.